அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024 பத்தின ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த வருஷம் 2024ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியாகுது. அப்படி கம்மியாகிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்லூரிகள்ல இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க ரவுண்ட் 1 இருந்தாலும் சரி, ரவுண்ட் 2 இருந்தாலும் சரி, பை த வே 3 ரவுண்டா தான் இந்த வருஷம் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஆஸ் லைக் லாஸ்ட் இயர். ஸோ 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டா நடக்கும். ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டா நடந்துச்சு. ஸோ அதே இது இந்த வாட்டியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் போன வருடத்தை காட்டிலும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவு எல்லா டீடைல்ஸுமே நம்ம இப்போ அனலைசிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னும் நிறைய டீடைல்ஸ் நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன அனலைசிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ரவுண்ட் டீடைல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கவுன்சிலிங். ஸோ நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 2020ல இருந்து டேட்டா எடுத்திருக்கேன். 2024 நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் அனலைசிஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கட் ஆஃபும் பாருங்க, ரேங்க்கும் பாருங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ரவுண்ட் 1 லேசர் பாயிண்டர். ஓகே, ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 199லேருந்து 175 வரைக்கும், அதாவது 12,000 பேர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 அட்டன் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன். 2021 பாத்தீங்கன்னா 14,788 பேர் உங்களுக்கு அட்டன் பண்ணிருக்காங்க. இது 2020 டேட்டா, 2021 டேட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2022 டேட்டா பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கேயும் 14,000 சில்ட்ரு. ஸோ 14,000 சில்ட்ரன்றது நம்ம ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். ஏன்னா பேக் டு பேக் அதே இதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயர் கொண்டு வந்த மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் ஆயிடுச்சு. 22,000 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அனாலிசிஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் ஒவ்வொரு ரவுண்டும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 2022ல வெறும் 14,000 சில்ட்ரு தான். அது 2023ல 22,760. இந்த கவுண்ட் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எண்டு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு 175 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. 175 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா யோசிங்க. 14,000 பேர் ரவுண்ட் 1 போறதுக்கும் 22,000 சில்லற பேர் ரவுண்டு போறதுக்கும் அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒன்று இருக்கும். அதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அதில் ரவுண்ட் 1 பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜ்லுமே எல்லா கோர்ஸுமே அவைலபிளா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், நான் 200 கட் ஆஃப் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. நான் பாத்தீங்கன்னா வெறும் 175 தான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ 177 இந்த கேஸே எடுத்துக்கலாம். நம்ம இந்த வருஷம் வேணாம், போன வருஷம் எடுத்துக்கலாம். 177 நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ உங்களாலையும் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கொடுக்க முடியும். என்னாலையும் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதுவே நான் ரவுண்டு 2ல வந்திருந்தேன்னா நீங்க எல்லாருமே அடிச்சு பிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பா என்னால கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு இந்த கொடுக்குற ஆப்ஷன் எனக்கு ரவுண்டு 1ல எனக்கு வந்து கொடுக்குது. சப்போஸ் நிறைய பேர் இதுல சொதப்பிட்டாங்க. ஸோ நீங்க சொதப்பிட்டீங்கன்னா எங்களை அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க சிஎஸ் கொடுக்கல, இப்படி நல்ல நல்ல காலேஜ்லாம் வந்து நிறைய பேர் விட்டுட்டு அவங்க மொக்கையா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க வந்து உங்களோட சாய்ஸை வந்து பக்காவா வச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வெரி வெரி மஸ்ட். ஸோ அதுக்கான ஒரு வழியை பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு 1ஓட அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது மூலயமா கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 ரவுண்டா வைக்கிறது மூலயமா கொடுக்குது. ஸோ 177 நமக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுக்கும் போது நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவு குறையுன்றதை நான் வந்து நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ஓட ஏரியாவும் ரவுண்டு 3ஓட ஏரியாவும். ஸோ ரவுண்டு 2 பார்த்தீங்கன்னா 31,000 இருக்குது. அப்படியே ரவுண்டு 2 பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. ஸோ ரவுண்டு 2வும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதாவது பார்த்தீங்கன்னா 142 140 140 ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் வந்து இந்த முறை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேற உங்களுக்கு ப்ரீவியஸ் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 163 பாத்தீங்கன்னா ரவுண்டு 2ஓட எண்டு கட் ஆஃபா வச்சிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரவுண்டு 2ல நீங்க வந்துடுறதுனால ஸோ நீங்க ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ். ஸோ என்னன்னா நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இந்த அனாலிசிஸ் மூலயமா நமக்கு அதுதான் வந்து தெரிஞ்சிருக்குது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப லீனியன் கரெக்ஷன் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து சென்டம்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தாங்க. ஈவன் 600 அவுட் ஆஃப் 600லாம் வந்து எடுத்திருந்தாங்க காமர்ஸ் குரூப்ஸ்ல. ஓகே, நம்ம வந்து எவ்வளோ 2024ல இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அந்த அக்யூரேட் டேட்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ நம்மளுடைய சேனல் கான்குவெக்டர் இது போல பல யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட ஃபுல் ப்ரொசீஜர் போட்டிருக்கோம். ஸோ எல்லாரோட வீடியோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? யா, இவ்வளோ தான் இந்த வீடியோ.